இருப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். And I really thank Pastor Alex for the wonderful opportunity he has given to be here with you all. பாஸ்டர் அலெக்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிற உங்களோடு கூட சேர்ந்து துதிக்க ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காக. May the good Lord reveal his glory through the word of God. ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் தம்முடைய மகிமையை தேவன் வெளிப்படுத்துவாராக. Amen. Hallelujah. 118 Psalm verse 18 says like this. 108வது சங்கீதம் 19 18 18 பார்க்கிறோம். 119 18 119 18. The word of the Lord says that he will manifest through the word of God. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது அவர் தம்முடைய வசனத்தின் மூலம் மகிமைப்படுத்துகிற தேவன். Hallelujah. Amen. Hallelujah. Amen. May the Lord's name alone be glorified. அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். We'll have a small prayer and then we will meditate the word of God. நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். Gracious loving Heavenly Father, we thank you Lord for this blessed evening hour. ஆண்டவரே நீர் தந்த இந்த இரவு வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். Oh Lord, you are a God who speaks. ஆண்டவரே நீ பேசுகிற தெய்வம். Oh Lord, you are a God who wants to communicate with us, Lord. நீர் எங்களோடு தொடர்பு கொள்ளுகிற தெய்வம். Lord, we thank you for you are there in our midst, Lord Jesus. ஆண்டவரே நீர் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். Oh Lord, I thank you Lord for it's your desire that you want to bless the people who are here. ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். In the name of Jesus Christ, Lord, I pray that you bless them and let your word, Lord, bring in a transformation in the lives of the people, Lord. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு பேர் மேலே உம்முடைய கரம் வைக்கப்பட்டு ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். Oh, let the truth set us free. ஆண்டவரே கட்டுகளில் இருக்கிறவர்கள் விடுதலை ஆகட்டும். In the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. In the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Every deviations, every distractions be out in the name of Jesus Christ. எல்லா இடையூறுகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. Oh, let the concentration be on the word of God. கவன சிதறல்கள் மாறி தேவனுக்கு நேராய் அவர்கள் கவனம் திரும்புவதாக. Let your presence fill us. இந்த இடத்தை நம்முடைய சமூகம் நிரப்பட்டும் ஆண்டவரே. In Jesus Christ's name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Amen. Hallelujah. 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 Till I'm satisfied, I keep on telling hallelujah. நீங்க சத்தமா சொல்ற வரைக்கும் நான் சொல்லிட்டே இருப்பேன். Hallelujah. 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 This is the sweetest name that you can ever say in this world. உலகத்திலே ரொம்ப இனிமையான வார்த்தை இது மாத்திரம்தான். Hallelujah. Hallelujah. Jesus Christ is one sweetest name and hallelujah is another sweetest name. இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான இனிமையான நாமம், அதே போல அல்லேலூயா என்பதும் அப்படித்தான். Hallelujah. 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 Jesus loves hallelujah. இயேசப்பா அல்லேலூயாவை ரொம்ப நேசிக்கிறார். Devil is scared of hallelujah. பிசாசு அல்லேலூயாவை கண்டு பயப்படுகிறான். Now it is your choice whether to say hallelujah or not. இப்பொழுது இது உங்களுடைய தருணம், நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? Hallelujah. Hallelujah. Amen. Amen. Let's read 3 verses. 3 வசனங்களை வாசிக்கலாம். Matthew 25 verse 29. மத்தேயு 25:29. All the 3 verses tell the same thing. இந்த 3 வசனங்களும் ஒரே காரியத்தை சொல்லுகிறது. Only the first part we will read. நம்ம முதலாவது பகுதியை மட்டும் படிக்கலாம். Matthew 25 verse 29. மத்தேயு 25:29. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். Amen. பரிபூரணம் அடைவான். Hallelujah. Hallelujah. Let's turn our Bible to Luke 19 chapter 26th verse. லூக்கா 19:36க்கு நேரா நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 26. 26. Luke 19 verse 26. லூக்கா அதற்கு 19:26. உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Amen. Third verse, Matthew 13 chapter 12th verse. மத்தேயு 13:12வது வசனம். மூன்றாவது. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். Amen. Hallelujah. Hallelujah. All the 3 verses tell the same thing. இந்த 3 காரியங்களும் ஒரே காரியத்தை சொல்லுது. Anyone who has, உள்ளவன் எவனோ for him it will be given. அவனுக்கு கொடுக்கப்படும். Hallelujah. 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 Sometimes what the Bible says is much different what we have in this world. நம்ம சொல்றதும் வேதத்துல இருக்கிறதும் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். According to this world, இந்த உலகத்துக்கு வகையில we like to give to the one who doesn't have anything. ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைப்போம். If we go on the roads, நம்ம ரோட்ல போகும்போது if someone begs and asks for money, யாராவது காசு கேட்டாங்கன்னா நம்மகிட்ட
we look at them from top to bottom. நம்ம மேல இருந்து கீழ வரைக்கும் பாப்போம். We'll say, you are wearing nice dress, why should I give you? நீ நல்ல Dress போட்டுருக்க, உனக்கு எதுக்கு காசு? You are wearing nice specs, why should I give you money? நீ நல்ல கண்ணாடி போட்டுருக்க, உனக்கு எதுக்கு காசு? If he is successful in deceiving us by tearing his clothes and all, then we will give. நீ நல்ல சட்டையெல்லாம் கிழிச்சு நல்ல ஆக்ட் பண்ணா உனக்கு காசு கொடுக்கலாம். Hallelujah. ஹalleluya. The worldly people want to give to the people who do not have. இந்த உலகத்துல இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க உலகத்தை. But Bible says, ஆனா வேதம் சொல்லுகிறது, to whoever has. உள்ளவன் எவனோ. Hallelujah. ஹalleluya. Hallelujah. 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 சத்தமா hallelujah. 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 Whoever has, உள்ளவன் எவனோ, to him it will be given. அவனுக்கு கொடுக்கப்படும். Can you repeat after us? எனக்கு பின்பதாக சொல்லுவீங்களா? To whoever has, சொல்லுங்க. உள்ளவன் எவனோ, to him only it will be given. அவனுக்கு மட்டும் கொடுக்கப்படும். Amen. ஆமென். Once again, little bit loudly. Timo will tell and you'll all repeat it loudly. நான் சொல்றத திரும்ப சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா. என்ன? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். Hallelujah. Hallelujah. Can we offer a small prayer to the Lord? ஆண்டவரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? Lord, help me also to be a person who has, so that it will be given to me. ஆண்டவரே என்னையும் நீர் உள்ளவனாய் மாற்றும், அப்பொழுதுதான் நான் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. Amen. ஆமென். Hallelujah. ஆமென். ஹalleluya. Lord, whoever told amen, bless them, Lord. யாரெல்லாம் ஆமென் சொன்னாங்களோ ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. Whoever has, to him it will be given. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். That means அப்படினா என்ன? we have to see what that person should have. இந்த மனுஷன் என்ன வைத்திருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கணும். Hallelujah. Hallelujah. Two things we are going to see. ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். From the life of David. தாவீதுடைய வாழ்க்கையில இருந்து. What did he have? அவனுக்கு என்ன இருந்துச்சு? And what will God do to the person who has? தேவன் உள்ளவனுக்கு என்ன கொடுக்கிறார் என்பதையும். Hallelujah. Hallelujah. One who has, it will be given. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். Not only will it be given, கொடுக்கப்படுவது மட்டுமல்ல, but the Lord will show who he is to the entire world. அவன் ஆண்டவர் வெளிப்படுத்துவார் அவன் யார் என்பதை. Hallelujah. 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 Oh, this David was there. தாவீது இருந்தான். And this David had a very sorrowful past life. அவனுடைய வாழ்க்கை ஒரு துக்கம் நிறைந்த வாழ்க்கையா இருந்தது. We don't know why it was so sorrowful. நமக்கு தெரியாது ஏன் அவ்வளவு துக்கம் நிறைந்ததா இருந்ததுன்னு. Outside Bible, many I have heard many stories. பைபிளுக்கு வெளியே நான் அநேக கதைகளை கேட்டிருக்கிறேன். Oh, this is the reason why David's past was not good. ஏன் டேவிடோடைய கடந்த காலம் ரொம்ப சோகமா இருந்துச்சுன்னு சொல்லி சில காரணங்கள் உண்டு. Because it is not there in the Bible, we are not going to discuss it. அது பைபிள்ல இல்லாதனால நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. Hallelujah. Hallelujah. But just imagine and see. ஆனா கொஞ்சம் கற்பனை பண்ணி சிந்திங்க. He is the last child, 8th child in the family. அவன் குடும்பத்துல 8வது உள்ளவன். Usually if you are the last child, you will be treated very nicely. கடைசி சின்ன பிள்ளைங்கன்னா கடைசி பிள்ளைங்களுக்கு நம்ம ரொம்ப செல்லம் கொடுப்போம். Right, you will be treated very nicely. அப்படிதானா? உண்மைதானா? நம்ம கடைசி பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுப்போமா? Hallelujah. But David, ஆனா தாவீது வாழ்க்கையில் he was not at all given respect. ஆனா அவன் வாழ்க்கையில மரியாதை இல்ல, மதிப்பு கொடுக்கப்படல. He was not at all treated lovingly in his family. அவனுடைய குடும்பத்தால் அன்பாக நடத்தப்படவில்லை. Joseph also was last in the family. யோசேப்பும் கடைசி உள்ளவன் தான். But look at Joseph, he was treated well by his father. ஆனால் யோசேப்பு தன்னுடைய அப்பாவால ரொம்ப கனப்படுத்தப்பட்டான். He was given a special coat. அவனுக்கு நல்ல ஆடை கொடுக்கப்பட்டது. And he was treated the special, he was not sent out to work. அவன் வேலைக்கு அனுப்பப்படவில்லை, அவனை ரொம்ப கனப்படுத்தினாங்க. But on the other hand, ஆனா இன்னொரு பக்கத்துல if you look at the life of David, தாவீது வாழ்க்கையை பார்த்தா he was going all alone to work. தனியாக வேலைக்கு போகிறான். Why was he sent? Why was he treated like that? ஏன் அவன் அப்படியாக எல்லாராலும் ட்ரீட் பண்ணப்படுகிறான், செய்யப்படுகிறான்? No one knows why he was treated like that. ஏன் அப்படி செய்யப்பட்டான், ஏன் அப்படி கடினமான பாதைக்குள்ள போனான்னு யாருக்கும் தெரியாது. In Psalm 69 verse 4 it says, சங்கீதம் 69:4 சொல்லுகிறது, those who hated me without a cause are more. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்களாம். 69 verse 8 it says like this. 69வது சங்கீதம் 4வது வசனம் பார்க்கிறோம்.
8th verse it says, 8வது வசனம் பார்க்கிறோம், I was like a stranger to my brothers. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனமானேன். That means what? அப்படினா என்ன? None of his brothers wanted to even talk to him. அவனோடு பேச கூட அவனுடைய சகோதரர்களுக்கு விருப்பம் இல்ல. No one wanted to have relationship with him. அவனோடு ஒரு நல்ல தொடர்பு வைக்க கூட யாருக்கும் விருப்பம் இல்ல. Psalms 27 verse 10 says, 27வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுது, Father and mother forsake me. என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டார்கள். Why? ஏன்? And again in Psalms 22 he says, சங்கீதம் 22ல நம்ம திரும்பவும் பார்க்கிறோம், Lord, when I was a baby, when I was having milk, நான் என்னுடைய தாயினுடைய பாலை உண்கையில், that time itself you took care of me. நீர் அந்த நேரத்துல இருந்து என்னை பாதுகாக்கிறீர், அரவணைக்கிறீர். That means what? அப்படினா என்ன? Oh, his father and mother did not take care of him properly. தகப்பனும் தாயும் அவனை சரியா பராமரிக்கல. We don't know what the reason was behind. இதுக்கு பின்னால இருக்கிற காரணம் நமக்கு தெரியாது. I don't know who is there like this here. இங்க யாராவது அப்படி இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. You might be neglected. நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். In your own family you might not be honored. உங்க சொந்த குடும்பத்திலே கனப்படுத்தப்படாமல் இருக்கலாம். You might be pushed aside. நீங்கள் ஒரு பக்கமாய் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். You might be looked down by your friends and family members. உங்களுடைய நண்பர்களால குடும்பத்தினரால நீங்கள் தாழ்வாக பார்க்கப்பட்டிருக்கலாம். In your office place you are not getting a promotion. உங்களுடைய ஆபீஸ்ல ஒரு நல்ல உயர்வு கிடைக்காமல் இருக்கலாம். I know one person. எனக்கு ஒரு நல்ல ஒருவரை தெரியும். Very faithfully he works in his office. அவருடைய ஆபீஸ்ல மிகவும் ஒழுக்கமாக மிகவும் உத்தமமாக வேலை செய்வார். He is a senior manager. அவர் ரொம்ப தலைமை மேலாளர். Though he is a senior manager, அவர் தலைமை மேலாளராக இருந்த போதிலும் he will every day work for at least 10 hours. இருந்த போதிலும் 10 மணி நேரம் கடினமாய் உழைப்பார். But people who are below him, they were promoted, but he was not given the promotion. அவருக்கு கீழ இருந்தவங்களுக்கு எல்லாம் ப்ரமோஷன் கிடைக்குது, ஆனா அவருக்கு கிடைக்கவே Oh, இல்லை. always he was in tears. அவர் எப்பொழுது அழுது கொண்டே இருப்பார். Why it's happening to me only like this? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? Oh, David was like that. தாவீதும் அதே போலதான். He was neglected in the family. குடும்பத்தாலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். Oh, from his childhood, father and mother forsake him. அவனுடைய குழந்தை பருவத்திலிருந்து சிறு வயதிலிருந்து தகப்பனும் தாயுமால் கைவிடப்பட்டவன். He was just 14 or 15 years old. 14 15 வயது இருக்கும். Oh, he was sent in the fields to take care of the sheep. வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்க்கும்படி அனுப்பிக்கப்படுகிறார். He was not given respect in the house also. அவனுக்கு ஒரு மரியாதை இல்லை. Hallelujah. ஹalleluya. In the eyes of the family members, குடும்பத்தினருடைய பார்வையிலே he was good for nothing. அவன் ஒன்றுக்கு உதவாதவன். In the sight of the family members, குடும்பத்தினருடைய பார்வையிலே they looked at him and said, you waste fellow. நீ ஒரு காதுக்கு உலவாத குப்பை அப்படி நினைச்சா. That is how he was. அதுதான் அவனுடைய வாழ்க்கை. But there was a father in heaven. ஆனா பரலோக தகப்பன் ஒருவர் இருந்தார். Oh, his eyes were on him. அவனுடைய ஆண்டவருடைய கண்கள் அவன் மேல் இருந்தது. His eyes were on him. ஆண்டவருடைய கண்கள் அவன் மேல் இருந்தது. My dear brother, my dear sister, அன்பு சகோதரனே சகோதரியே, I don't know how you have come into the presence of the Lord today. எனக்கு தெரியாது இந்த இடத்துல நீங்க எப்படி வந்து உட்கார்ந்திருக்கீங்கன்னு. I don't know how you are treated in your house. உங்க குடும்பத்துல உங்களை எல்லாரும் எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. But there is a father in heaven. பரலோக தகப்பன் ஒருவர் இருக்கிறார். There is a father in heaven. நமக்காக பரலோகத்திலே இருந்து ஒரு தகப்பன் இருக்கிறார். Oh, his eyes are always upon us. ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேலே எப்பொழுதும் இருக்கிறது. And his eyes were always upon David. ஆண்டவருடைய கண்கள் தாவீதின் மேல் எப்பொழுதும் இருந்தது. The entire world looked at David and said, waste fellow. முழு உலகமும் தாவீதை பார்த்து சொல்லது, நீர் ஒரு குப்பை, நீ தேவையில்லாதவன். But God in heaven looked at David and said, he is a person who has. ஆண்டவர் தாவீதை பார்த்து தான் சொன்னார், இவன்தான்யா உள்ளவன் என்று சொன்னார். Hallelujah. ஹalleluya. The world might call you waste. உலகம் உங்களை பார்த்து சொல்லலாம் நீ ஒரு விருதா பாத்திரம் என்று. But in the eyes of God, ஆண்டவருடைய கண்கள், if you are found to be the person who has, நீங்கள் உள்ளவன் என்று கண்டுபிடிக்கப்பட்டால், then the Lord will bless you abundantly. ஆண்டவர் உங்களை பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். If the Lord looks at you and say you have, ஆண்டவர் உங்களை பார்த்து நீ உள்ளவன் என்று சொன்னால், he will bless you. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். He will give you more. ஆண்டவர் இன்னும் தருவார். Not only that, அது மாத்திரமல்ல, he will start raising you. உங்களை தூக்கி உயர்த்துவார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya.
We will see what David had. நம்ம டேவிட்டுக்கு என்ன இருந்துச்சுன்னு பாப்போம். And தாவீது how did God raise up David? தாவீதை எப்படி கர்த்தர் உயர்த்தினார் என்பதை பார்ப்போம். 3 levels of promotion in David's life. தாவீதுடைய வாழ்க்கையில உள்ள 3 விதமான உயர்வுகள். Hallelujah. Hallelujah. Number 1, முதலாவது உயர்வு. in 1 Samuel 16 chapter we see, முதலாவது சாமுவேல் 16வது அதிகாரம். yeah, when Samuel came to the house, சாமுவேல் வீட்டிற்கு வந்தபோது he came to offer up the sacrifice. அவன் பலி செலுத்த வருகிறான். See, when he came, the family members were very scared. அவன் வீட்டுக்கு வந்தபோது எல்லா குடும்பத்தினரும் பயந்துட்டாங்க. In 4th chapter, the father asked, 4வது வசனத்துல அப்பா கேக்குறாரு, did you come peacefully? நீ சமாதானத்தோட தான் வர்றியா? Why did you come here? ஏன் இங்க வந்தாய்? You know, the father had some fear in him. அவருக்கு அப்பாவோட இருதயத்துல கொஞ்சம் பயம் இருக்குது. Because the family members were not treating David properly. ஏனென்றால் தாவீதை குடும்பத்தார் ஒழுங்கா கவனிக்கல. So he was very scared. அவனுக்கு உள்ள பயம். Why did the prophet come to our house? ஏன் தீர்க்கதரிசி நம்முடைய வீட்டுக்கு வர்றாரு? Usually when do we get scared of prophets? ஏன் தெரியுமா தீர்க்கதரிசியை கண்டு நமக்கு பயம் வருது நார்மலாவே? Because we think he will tell of everything that's happening in the family. நம்ம குடும்பத்துல நடக்கிற எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவாரு, புட்டு வச்சிருவாரு. Oh, he is a great prophet. அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. Nothing is hidden from Samuel. சாமுவேலுக்கு மறைவானது ஒண்ணும் கிடையாது. That's why when he came to his house, சாமுவேல் வீட்டுக்கு வந்தோனே, oh, Jesse is asking, did you come peacefully? அதனால தான் கேக்குறாரு அவங்க அப்பா வந்து சமாதானத்தோட தான் வருகிறாயா? What is the reason you have come? நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன? In 5th verse Samuel says, 5வது வசனத்துல I have come peacefully to offer sacrifice with your family. நான் சமாதானத்தோட கர்த்தருக்கு பலியிட வந்தேன். Hallelujah. 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 I have come peacefully only. நான் சமாதானத்தோட தான் வந்திருக்கிறேன். I have come peacefully only. நான் சமாதானத்தோட தான் வந்திருக்கிறேன். To offer up sacrifice. நான் பலியிடுவதற்காக வந்திருக்கிறேன். That is the reason he told. அதுதான் காரணம் சொல்றாரு. But you know what was the reason? ஆனா என்ன காரணம் தெரியுமா? Samuel came to the house of Jesse to anoint the next king of Israel. ஆனால் சாமுவேல் ஈசாயினுடைய வீட்டிற்கு வந்ததற்கு அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்காக. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Oh, that is the reason he came. அதற்காக தான் அவர் வந்தார். When he came, அவர் வந்தபோது he told, let all the family must come to offer the sacrifice. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் வரட்டும், அப்பதான் பலி செலுத்த முடியும். Hallelujah. Hallelujah. Everyone were there. எல்லாரும் இருக்கிறாங்க. Who was missing? யார் அங்க இல்ல? Who was missing? யார் இல்ல? David was missing. தாவீது அங்க இல்ல. Now you know he was neglected. அவன் புறக்கணிக்கப்பட்டிருந்தான். Imagine and see. கொஞ்சம் யோசித்து பாருங்க. The greatest man in that country has come to your house. உங்க வீட்டுக்கு ஒரு தேசத்துல உள்ள மிகப்பெரிய தலைவர் வருகிறார் என்றார். Bible says வேதம் சொல்கிறது. he came with some of the priests also. அவன் வரும்போது ஆசாரியர்களோடு வரான். That is what David prays, and he says, before the priest you anointed me, Lord. அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், ஆசாரியர்களுக்கு முன்பதாகவும் நீர் என்னை அபிஷேகம் பண்ணினீர். Hallelujah. 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 He comes with a team. அவன் ஒரு டீமோடு வருகிறான். But he doesn't tell the purpose. ஆனா அவனுடைய காரணத்தை சொல்லல. He comes to the house of Jesse. ஈசாயினுடைய வீட்டுக்கு வருகிறான். And he says, with your family I want to offer sacrifice. உன் குடும்பத்தோடு நான் ஒரு பலியிட விரும்புகிறேன். So what should Jesse do? ஈசா என்ன செய்தா? He should have at least called his family. ஈசா என்ன செய்திருக்கணும்? அட்லீஸ்ட் அவன் குடும்பத்தோட எல்லாரையும் கூப்பிட்டிருக்கணும். But he neglected David. தாவீதான தள்ளிவிட்டான். When Samuel came and he was about to offer the sacrifice, அவன் பலியிடுகிற நேரம் வரும்போது he said, Jesse, bring your sons. உன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் கூட்டி வா. The firstborn came. முதலாவது பையன் வருகிறான். Listen to this carefully. When Samuel looked at the firstborn, நல்ல கவனமா கவனிங்க. முதலாவது பையனை பார்க்கும்போது Samuel said, தீர்க்கதரிசி சாமுவேல் பார்க்கறான். in his heart he was talking to God. அவன் இருதயத்துல ஆண்டவரோடு சொல்றான். He said, God, ஆண்டவரே, look at this man. இந்த மனிதனை பாரு. Oh, he has the qualification to be the king. இவனுக்கு எல்லா தகுதியும் இருக்குது ராஜாவாகிறதற்கு. Look at his personality. அவனுடைய எல்லா நடக்கையை பாரு. Look at his height. அவனுடைய உயரத்தை பாரு. He is also in the army. அவன் ராணுவத்தில் இருக்கிறான். It seems Jesse was a big man, a royal man. ஈசா என்பது அதனால தான் அவன் ஒரு பெரிய ராஜரீக மேன் என்கிறது நம்ம பார்க்கிறோம். He was a big man. அவன் ஒரு பெரிய மனிதன். Why I'm telling is a big man? ஏன் பெரிய மனிதன் சொல்றேன்? Because he was a great grandchild of Boaz.
ஆனா அவன் போவாசுனுடைய பேரப்பிள்ளை ஈசாய். Hallelujah. Hallelujah. Boaz was a big landlord. அவன் ஒரு பெரிய தொழில் அதிபர். And that's why Jesse became a big landlord. அதனால தான் இந்த ஈசாயும் மிகப்பெரிய தொழில் அதிபராய் மாறினான். History says that he would have also been a part of Sanhedrin also, the greatest committee, cabinet member. சனகரித் என்கிற அங்கத்திலே இவன் ஒரு உறுப்பினர் என்பதை வரலாறு சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. So he was a big man. அவன் ஒரு பெரிய மனிதன். So what happened? என்ன நடந்தது? When Samuel looked at the firstborn, முதலாவது மனிதனை பார்த்தோம். oh God, look at him. ஆண்டவர் அவனை பார்க்கிறார். He has everything, God. That's what Samuel said. சாமுவேல் சொல்றான் அவனுக்கு எல்லாமே இருக்குது. Should I pour oil on him? அவன் மேல அபிஷேகம் பண்ணட்டுமா? God looked at him and said, ஆண்டவர் பார்த்து சொன்னார், Samuel, சாமுவேலே, he is good for nothing. அவன் ஒன்றுக்கு உதவாதவன். He is waste. அவன் ஒன்றுக்கு உதவாதவன். He doesn't have anything. அவன்ட்ட ஒண்ணுமே இல்ல. Samuel did not understand. சாமுவேலுக்கு ஒண்ணும் புரியல. What to see, he is so nice. அவனை பார்க்க ரொம்ப அழகா இருக்கான். He is the firstborn of Jesse. அவன் ஈசாயினுடைய முதற்குமாரன். Oh, he has the birthright of Jesse. அவன் முதற் பலனுக்குரியவன். Oh, he is well qualified. அவன் நல்ல எல்லாத்தையும் தகுதியுள்ளவன். God said he doesn't have anything. அவனுக்கு எதுவும் தகுதி இல்லை என்று கர்த்தர் Listen சொன்னார். to this carefully. கவனமா கவனிங்க. In this world you might have qualifications. இந்த உலகத்துல अनेक தகுதிகள் உங்களுக்கு இருக்கலாம். The world might recognize you and say you are a talented person. இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லலாம் நீங்க ரொம்ப திறமைசாலின்னு சொல்லலாம். But before the King of Kings, ராஜாதி ராஜாவுக்கு முன்பதாக, before the Lord before whom all our hearts are transparent, எல்லாருக்கும் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. oh, he should find you to be a person who has. ஆண்டவர் உங்களை கண்டுபிடிக்கணும் உள்ளவர்களாய். Hallelujah. ஹalleluya. The second born came. இரண்டாவது மகன் வருகிறார். Samuel said, Lord, he also has. இவனுக்கும் இருக்கிறது ஆண்டவரே. God said, no, he doesn't have. இவனுக்கும் இல்லை. Third son came. மூன்றாவது மகன் வருகிறார். Samuel again said, Lord, I find he also has something. ஆண்டவரே இவனிடத்துல சில காரியங்கள் இருக்கிறது. God said, no, he doesn't have. ஆண்டவர் சொன்னார் இவனிடத்துல இல்லை. Then I think Samuel stopped talking. சாமுவேல் பேசுகிறதை நிறுத்திட்டு ஆண்டவரோட. Fourth born came. நான்காவது மகன் வருகிறார். Said, Lord, you only tell whether he has or not. நீங்க சொல்லுங்க ஆண்டவரே இருக்கா இல்லையா இவன்ட்ட. God said, no. இல்ல இவன்ட்ட. Fifth, no. ஐந்தாவது இல்ல. Sixth, no. ஆறாவது இல்ல. Seventh, no. ஏழாவது இல்ல. That's all, they stopped coming. அவ்வளவுதான் எல்லாரும் வந்துட்டாங்க. Now Samuel is asking, இப்ப சாமுவேல் கேக்குறான், are these the sons that you have? உனக்கு இவ்வளவுதான் குமாரர்கள் இருக்கிறார்களா? And then his father says, அப்போது அப்பா சொல்றாரு, no, we have one more son. எனக்கு இன்னொரு குமாரன் இருக்கிறான். He doesn't have anything. அவன்ட்ட ஒண்ணுமே இல்ல. Samuel said, no, let him come. அவன் வரட்டும். Hallelujah. ஆமென். First thing, முதலாவது God promoted David before his family members. முதலாவது கர்த்தர் தாவீதை சொந்த குடும்பத்திற்கு முன்பதாக உயர்த்தினார். Before whom he was being treated not well. முதலாவது குடும்பத்துல எந்த குடும்பத்துல அவன் புறக்கணிக்கப்பட்டானோ அதே குடும்பத்துல கர்த்தர் உயர்த்தினார். Amen. ஆமென். Oh, you know what Samuel said? சாமுவேல் என்ன சொன்னா தெரியுமா? Until and unless David comes here, no one should even sit down. தாவீது வருவதற்கு முன்பதாக ஒருத்தர் கூட பந்தியில உட்கார கூடாதுன்னு சாமுவேல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொன்னார். Everyone were standing. எல்லாரும் நிற்கிறார்கள். Everyone were standing. எல்லாரும் நிற்கிறார்கள். For the very first time, முதலாவது தடவையாக entire family were waiting for David. தாவீதுக்காக முழு குடும்பமும் காத்திருக்கிறது. Before that, அதற்கு முன்பதாக in 69 Psalm only David says, 69ல நம்ம பார்க்கிறோம். Ayyo, for food they gave me gall. 22nd Psalm, 22வது gall. 69:22 இல்ல 69:21 சங்கீதம் 69:21ல நம்ம பார்க்கிறோம். வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 69. Look at the life of David. டேவிடுடைய வாழ்க்கை பாருங்க, தாவீது வாழ்க்கை. He said, Lord, when he cried out and said, I am hungry in the house, அவன் வீட்ல போய் நான் பசியா இருக்கிறேன்னு கேட்டா they mixed gall and gave. அவனுக்கு கசப்பு கலந்து கொடுக்கறாங்க. Because of that, his stomach used to pain the entire night. அதனால அவனுடைய வயிறு இரவெல்லாம் வலித்திருக்கும். Ayyo, I just wanted some food. நான் ஒரு நல்ல ஆகாரத்தை கேட்டேன். But you gave me such food
Because of that my stomach is paining. அந்த கசப்பான ஆகாரத்தின் நிமித்தம் என்னுடைய வயிறெல்லாம் வலிக்கிறது. I don't know why he was treated like that. ஏன் அவன் அப்படியாக நடத்தப்பட்டான்னு எனக்கு தெரியாது. But that is how he was treated in his house. ஆனா அப்படிதான் அவன் குடும்பத்திலே நடத்தப்பட்டான். You tell me, to whom will you give gall in your family? நீங்க உங்க குடும்பத்துல யாருக்கு அப்படி கசப்பை கொடுப்பீங்க? He just wanted some food to eat. யாராவது வீட்ல உணவு கேட்டா அவன் கேக்குறான். And he is a small boy. அவன் ஒரு சின்ன பையன். What did he ask? என்ன கேட்டான்? Did he ask for biryani? அவன் பிரியாணி கேட்டானா? He just asked because he was hungry. அவன் பசியா இருக்கிறதுனால கேக்குறான். Oh, he came from the fields. அவன் வனாந்திரத்துல இருந்து வருகிறான். He was taking care of the sheep. அவன் ஆடுகளை பார்த்து கொண்டிருக்கிறான். He was asking, oh, I am hungry. நான் பசியா இருக்கிறேன்னு கேக்குறான். You know what they gave in his house? என்ன கொடுத்தாங்க தெரியுமா? Oh, they gave him gall. அவர்கள் கசப்பை கொடுக்கிறார்கள். They mixed it in the food and gave. அவர்கள் உணவோடு கலந்து கொடுக்கிறார்கள். Look at how the childhood of David was. தாவீதுடைய சிறு வயதை நோக்கி பாருங்கள். Oh, entire night he used to cry, my stomach is paining. அவனுடைய இரவெல்லாம் அழுதிருப்பான், வயிறு வலித்திருக்குமே. When he wanted to drink, they gave him vinegar. அவன் தண்ணீரை கேட்கும்போது வினிகரை கொடுத்தார்கள். His entire digestive system was burning. அவனுடைய முழு ஜீரண உறுப்புகளும் பாதிக்கப்பட்டிருக்கும். Oh, David was crying. தாவீது அழுவான். That is how he was in the house. அப்படிதான் அவனுடைய குடும்பத்தில் இருந்தான். But when Samuel came, ஆனால் சாமுவேல் வந்தபோது he said, you have to stand till David comes. எல்லாரும் நில்லுங்க, தாவீது வருகிற வரைக்கும். Hallelujah. 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 First time the Lord elevated David before his family members. முதலாவது தடவையாக கர்த்தர் தாவீதை தேர்ந்தெடுக்கிறார் எல்லா குடும்பத்தார் For the முன்பதாக. very first time, முதலாவது முறை till David came, தாவீது வரும் வரைக்கும் everyone were standing for David. எல்லாரும் எழுந்து நிற்கிறார்கள் தாவீதுக்கு. He came from outside, அவன் வெளியிருந்து வருகிறான், full of dust, முழுவதும் அழுக்கு. because he was taking care of the sheep. அவன் ஆடுகளை பார்த்து கொண்டிருந்தபடியா He did not even time to have to wash his face or wash his legs. அவன் முகத்தையோ கால்களையோ கழுவ அவனுக்கு நேரம் இல்ல. He came full of dirt. அவன் முழுவதும் அழுக்கோடு வருகிறான். You know what God said? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? I have seen him to be a person who has. ஆண்டவர் சொன்னார், நான் தான் அவனை உள்ளவனா பார்க்கிறேன். Hallelujah. Hallelujah. You know what did he have? அவன் என்ன வைத்திருந்தான்? Turn your Bible to 1 Samuel 16 chapter 12th verse. முதலாவது சாமுவேல் 16:12 வாசிக்கலாம். In 12th verse it says, 12வது வசனம் சொல்லுகிறது, when David entered, அவன் உள்ளே நுழைந்தபோது, can any of you read the 12th verse? அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். Hallelujah. Hallelujah. See, look at what the Bible says. வேதம் என்ன சொல்லுகிறது கவனியுங்கள். How can you see a man or a boy who has come from the field full of dust to be good looking? எப்படி ஒரு மனிதன் வனாந்திரத்துல இருந்து காட்டில இருந்து வரும்போது ஒரு அழகான ரூபமுள்ளவனா இருக்க முடியும்? Two things God said he has. அவன் ரெண்டு காரியம் உள்ளவன் என்று கர்த்தர் சொன்னார். Number one, he has bright eyes. ஆண்டவர் முதலாவது அவன் அழகிய கண்கள் உடையவன். Number two, he was good looking. அவன் இரண்டாவது சிவந்த மேனி உள்ளவன். I know for sure the Bible was not looking at the outside appearance. எனக்கு நல்லா தெரியும் வேதம் என்பது வெளி தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. But God was looking at something that was hidden inside. அவனுக்குள்ள மறைந்திருந்த சில காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். Outside he was filled with dirt. அவனுடைய வெளியரங்கத்திலே அவன் அழுக்காய் இருக்கிறான். But inside God saw something beautiful. ஆனால் கர்த்தர் உள்ள சில காரியத்தை கண்டுபிடித்தார். Hallelujah. Hallelujah. Inside God saw something beautiful. ஆண்டவர் சில காரியத்தை கண்டுபிடித்தார் உள்ளே. He looked at Samuel and he said, ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொன்னார், Samuel, those 7 people do not have anything. அந்த 7 பேரும் அவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. But this man has something. இந்த மனிதனிடத்திலே ஒரு காரியம் உள்ளது. I saw he has 2 things. இவனிடத்தில் 2 காரியம் இருந்தது. His eyes are bright. அவனுடைய கண்கள் அழகிய கண்கள். We don't have time to deep look into scriptures. நம்ம வேதத்துல ரொம்ப பார்க்க நேரம் இல்ல. But the Song of Solomon says in 1st chapter, உன்னத பாட்டு முதலாவது அதிகாரத்திலே, oh, you who have the eyes of dove. உன்னுடைய கண்கள் புறா கண்கள். Hallelujah. Hallelujah. What do you mean by that? அதனுடைய அர்த்தம் என்ன? Dove's eyes do not have a peripheral look. It cannot see sideways. புறாவினுடைய கண்கள் இடதுபுறமோ வலதுபுறமோ பார்க்க முடியாது, நேரா தான் பார்க்க For முடியும். example, I'm looking at you. நான் உங்களை பார்க்கிறேன்னா, But in this direction I can even look at Pastor Alex. நான் இந்த சைடு வழியா அலெக்ஸ் பாஸ்டரை பார்க்கலாம். I even know what he is doing. அவங்க என்ன பண்றாங்கங்கறதை நான் பார்க்கலாம். This is called peripheral view. அதுதான்
இடது திசை பார்க்கிறது. Hallelujah. Hallelujah. But doves or pigeons have only one straight eye, straight sight. ஆனால் புறாவிற்கு ஒரே பார்வை, நேரான பார்வை. That's why it's very easy to catch hold of pigeons. அதனால தான் புறாவை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. From back you can catch it. It cannot see what's happening sideways. நீங்க சைடுல இருந்து பிடிச்சாலும் அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதனால ஈஸியா பிடிச்சிடலாம். Hallelujah. Hallelujah. Oh, he had bright eyes. அதற்கு பிரகாசமான கண்கள் உண்டு. Bible says the eyes that was washed by the wine. அதனுடைய கண்கள் திராட்சைரசத்தினால் கழுவப்பட்ட கண்கள். Hallelujah. Hallelujah. Holy eyes. பரிசுத்த கண்கள். And Bible says he was good looking. அவன் ரொம்ப அழகிய கண்களுடையவன். Song of Solomon 4th chapter 1st verse says, உன்னத பாட்டு 4:1 சொல்லுகிறது, he looks at the church or the believer and Bible says, ஆண்டவர் திருச்சபையை பார்த்து மணவாளியை பார்த்து சொல்லுகிறார், how good looking are you? நீ எவ்வளவு அழகா இருக்கிறாய். How good looking are you? நீ எவ்வளவு அழகா இருக்கிறாய். Who is looking at the church? The one who is want to come and marry the church. சபையை திருமணம் மணம் முடிக்க போகிற மணவாளன் சொல்லுகிறார், Oh, in his eyes the church or the bride is looking as very beautiful. அவருடைய கண்களில், மணவாளனுடைய கண்களில் திருச்சபை அழகாக இருக்கிறது. How beautiful are you? எவ்வளவு அழகா இருக்கிறாய். Here is a man who had something. இவன் ஒரு மனிதன் தேவனாலே உள்ளவன் என்று சாட்சி For the பெற்றவன். one who has, it will be given. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். David had. தாவீதுக்கு இருந்தது. All the 7 people did not have. 7 பேருக்கு இல்லாதது David had. தாவீதுக்கு இருந்தது. He commanded Samuel and said, arise and anoint this man. ஆண்டவர் சாமுவேலை பார்த்தா, நீ எழுந்து அபிஷேகம் பண்ணு. Hallelujah. Hallelujah. You might be looked down by your family members. உங்க குடும்பத்தாலே நீங்கள் தாழ்வாக பார்க்கப்பட்டிருக்கலாம். Your family members might look at you, your very friends might look at you and say, waste fellow. உங்க குடும்பத்தாரே, உங்க நண்பர்களே உங்களை பார்த்து சொல்லிருக்கலாம், நீ ஒன்றுக்கு உதவாதவன். Good for nothing. ஒன்றுக்கு உதவாதவன். Oh, there was one family ஒரு குடும்பம் இருந்தது. and though they had 2 children. அவர்களுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். 2 sons were there. 2 குமாரர் The இருந்தார்கள். elder son was my friend. மூத்த குமாரன் என்னுடைய நண்பர். And the younger son was junior to us. இளைய குமாரன் எங்களுக்கு வந்து ரொம்ப Every time the father and mother looked at the elder one and they were scolding him, he said, waste fellow. மூத்த மகனை பார்த்து எப்பொழுதும் அவங்க பெற்றோர் வந்து திட்டுவாங்க, நீ வேஸ்ட் சொல்லுவாங்க. But they always looked at the younger one and said, oh, you are only very good man. எங்க இருக்கு இளைய குமாரனை பார்த்து சொல்லுவாங்க, நீ தான் ரொம்ப நல்லவன். That is how he was brought up. அப்படிதான் வளர்க்கப்பட்டான். Oh, he used to cry. அவன் ரொம்ப அழுவான். He said, what wrong did I do? நான் என்ன தப்பு பண்ணேன்? See, look at my father and mother. என் அம்மா அப்பாவை பாருங்க. They always look at me and say, you are waste. என்னை பார்த்து எப்பொழுதும் நீ வேஸ்ட் சொல்றாங்க. Oh, that is how he was brought up. அப்படிதான் வளர்ந்தான். But the eyes of the Lord was there on that child. ஆனால் கர்த்தருடைய கண்கள் அந்த குழந்தையின் மேல் இருந்தது. Today both of them grew, they are married. அவங்க 2 பேரும் வளர்ந்தார்கள், திருமணம் முடிந்தது. The elder son is only taking good care of the parents. ஆனா இந்த மூத்த சகோதரன் தான் இன்றைக்கு அவங்க பெற்றோரை நல்லா பார்த்து The கொண்டிருக்கிறார். younger son is torturing the parents. இளைய குமாரன் தன் தாய் தகப்பனை துன்பப்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. Oh, you might have been looked down. நீங்க வேணா ஒருவேளை தாழ்வாக பார்த்திருக்கலாம். But today ஆண்டவர் சொல்லுகிறார், God says, ஆண்டவர் சொல்லுகிறார், he's looking at your heart and saying, ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்த்து சொல்லுகிறார், if you have, it will be given. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். David had something that all the others did not have. தாவீதுக்கு எல்லாருக்கும் இல்லாத சில காரியம் தாவீதினிடத்தில் இருந்தது. How did he get this? எப்படி அவன் பெற்றுக்கொண்டான்? When he was all alone, அவன் வனாந்திரத்தில் தனியா இருக்கும்போது he did not cry. அவன் அளவில்லை. He did not complain. அவன் குறை சொல்லவில்லை. Oh, he did not say, oh, my father and mother forsake me. He did not say and cry over it. தாயின் தகப்பனும் என்ன கைவிட்டாங்க சொல்லி அவன் வருத்தப்படல, அழல. But he instead worshipped God. ஆனால் அவன் வனாந்திரத்திலே கர்த்தரை ஆராதித்தான். Hallelujah. 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 He took his instrument wherever he went. அவன் எங்கெங்கெல்லாம் போனானோ தன்னுடைய இசைக்கருவி எடுத்துக்கொண்டு Oh, போவான். he was playing his instrument. அவன் இசைக்கருவியை வாசிப்பான். The more you spend time in the presence of God, நீங்க எவ்வளவு அதிகமா தேவ சமூகத்துல செலவிடுகிறீர்களோ, you will be transformed into a person who has. நீங்கள் மறுரூபமாகப்பட்டு உள்ள மனிதர்களாய் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். Hallelujah. Hallelujah. From today onwards,
இன்றையிலிருந்து spend more time in the God's presence. தேவ சமூகத்தில் அதிக நேரம் செலவிடுங்கள். The more you spend time in God's presence, தேவ சமூகத்தில் எவ்வளவு அதிகமாக the செலவிடுகிறீர்களோ Lord will transform you into a person who will have. ஆண்டவர் உங்களை மறுரூபமாக்கி உள்ளவர்களாய் மாற்றுவார். Amen. ஆமென். Oh, second and third, quickly we will see and finish off. இரண்டாவது மூன்றாவது காரியங்களை வேகமா பார்க்கலாம். First time he was promoted before the family. முதலாவது சொந்த குடும்பத்துக்கு முன்பதாக உயர்த்தப்படுகிறார். God said he has. அவரிடத்தில் இருக்கிறது. So if he has what the Lord said, ஆண்டவர் உங்களிடத்தில் இருந்தா என்ன சொல்வார்? he will give more. அவர் இன்னமும் கொடுப்பார். Till when will he give more? எதுவரைக்கும் கொடுப்பார்? Till you have abundance. நீங்கள் பரிபூரணம் அடைகிற வரைக்கும் கொடுப்பார். கரங்களை தட்டி ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Oh, God saw that he has. ஆண்டவர் அவனிடத்தில் பார்த்தார், அவன் உள்ளவனாய் பார்த்தார். Two things we are seeing now. ரெண்டு காரியங்களை பார்க்கிறோம். The Lord will give more, ஆண்டவர் அதிகமாய் கொடுப்பார். and the Lord elevate him more. ஆண்டவர் அதிகமாய் உயர்த்துவார். Two things parallelly God will do. கண்டிப்பா ரெண்டு காரியத்தை செய்வார். Some days passed by, சில நாட்கள் கடந்தது. though he was anointed king, ராஜா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு next day what do you think would have happened in his family? அவன் குடும்பத்தில் என்ன நடந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. Will his father would have brought a nice chair and said, "Oh David, you sit now, you are king, now you are anointed." Will the father say like that? அவங்க அப்பா வந்து வாப்பா டேவிட் அதுல உட்காருப்பா, உனக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாங்க, அந்த சேர்ல உட்காருன்னு சொல்லிருப்பாரா? Bible doesn't say, but I think like this. பைபிள் அப்படி சொல்லல, நான் யோசித்து பார்க்கிறேன். Yesterday nicely you enjoyed, go take the sheep and go. எஸ்டர்டே நல்லா நேத்து நல்லா அபிஷேகம் பண்ணி நல்லா ஜாலியா இருந்தல, இன்னைக்கு வனாந்தரத்துக்கு போய் ஆடு மேய்க்க போ. Yesterday it was very late, so he slept very late and he got up 1 hour late. நீ லேட்டா எந்திரிச்ச, ஏன்னா நேத்து லைட் நல்ல அபிஷேகத்துல தெளிச்சிட்ட, லேட்டா எந்திரிச்ச. Now you don't pass time and all. Go take care of the sheep. இனி காலதாமதம் பண்ணாம வேகமா வனாந்தரத்துக்கு ஆடுகளை மேய்க்க போ. In the house he was the same. அவன் குடும்பத்துல அப்படியே தான் இருந்தான். Nothing changed. ஒரு மாற்றமும் வரல. But the Lord's eyes were on him. ஆனா கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் இருந்தது. In the entire eyes of the world you are good for nothing, you are waste. முழு உலகத்திற்கு முன்பதாக நீங்கள் விருதாவாய் இருந்தாலும், but my God has seen you and he is telling you have. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ உள்ளவன் என்று சொல்லுகிறார். If you have, you will be given more. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். Now another problem came. இன்னொரு பிரச்சனை வருகிறது. Oh, one man in that same country, அதே தேசத்தில் உள்ள ஒரு மனிதன், he got up one day ஒரு நாள் எழுந்திருக்கிறான். and he was acting crazy. அவன் ஒரு பைத்தியக்காரனை போல நடக்கிறான். In his bedroom also he was taking his spear and he was roaming. அவன் தன்னுடைய படுக்கை அறையில கூட தன்னுடைய ஈட்டியை பிடித்துக் கொண்டு நடக்கிறான். If someone asked something, யாராவது ஏதாவது கேட்டா, said I'll kill you, he's telling. நான் உன்னை கொன்றுவேன் சொல்லுகிறான். Oh, everyone started looking at him and said something is wrong with this fellow. இந்த மனிதனிடத்துல ஏதோ ஒரு தவறான காரியம் இருக்கிறது. Why is he taking spear and going in his bedroom also? ஏன் ஈட்டியை பிடித்துக் கொண்டு படுக்கை அறைக்குள்ள போகிறான்? And looking at everyone, he wants to kill everyone. எல்லாரையும் கொல்ல விரும்புகிறான். ஏன்? Then they came to know. அப்பொழுதுதான் அவர் அறிந்து கொண்டார், Yo, that fellow has a demon in him. அவனுக்குள்ள பிசாசு இருக்கிறது என்பதை. Don't know what he did. Some demon came upon him. அவனுக்குள்ள ஏதோ ஒரு பிசாசு வந்து விட்டது. Hallelujah. Hallelujah. Who was that fellow? யார் அந்த மனிதன்? That fellow was nothing but King Saul. அவன் தான் ராஜா சவுல். And so they started looking out for solutions. அவன் அதனால தீர்வுகளை தேடுகிறாங்க எல்லாரும். If someone like that will be there in our place, whom will we go and call? இப்படி யாராவது பிசாசு பிடிச்சிருந்தா நம்ம யார் போய் ஜெபம் பண்ணுவாங்க அவங்களுக்கு? We will go and call some man of God. நம்ம ஒரு ஊழியக்காரங்களை கூப்பிடுவோம். We will go and call some prophet. ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிடுவோம். They should have called Samuel. அவங்க சாமுவேலை கூப்பிட்டுக்கணும். But you know what they said? ஆனா என்ன சொல்றாங்க? They formed a committee. அவங்க ஒரு குழு கூடுகிறார்கள். And they said, what should we do with this mad fellow? இந்த பைத்தியக்கார மனிதனுக்கு நம்ம என்ன செய்யலாம்? If he talks something, he wants to kill us. எதையாவது செஞ்சா கொல்ல பார்க்கறான் நம்மள. And then the committee decided, அவர்கள் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார்கள், we will bring someone who can play instrument. ஒருவன் இசைக்கருவி வாசிக்கிற ஒருவனை கூப்பிடுவோம். Hallelujah. Hallelujah. When God sees a person who has, கர்த்தர் உள்ளவனை பார்க்கும்போது he knows where to take him. ஆண்டவர் எங்க உயர்த்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். The Lord will keep him in such position where no one else can do that work. ஆண்டவர் உயர்த்துவார், ஆண்டவர் தூக்கி வைப்பார், எந்த மனுஷனும் செய்ய முடியாததை செய்யும்படிக்கு. Hallelujah. Hallelujah. Samuel was supposed to come there. சாமுவேல் அந்த இடத்துக்கு வந்திருக்கணும். But Samuel was not called. சாமுவேல் அழைக்கப்படவில்லை. But he was called. ஆனால் தாவீது அழைக்கப்படுகிறார். Now look at 18th verse. 18வது வசனத்தை பாருங்க. For the one who has more will be given.
உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். 12th verse he had two things. 12வது வசனத்தில் ரெண்டு காரியம் உண்டு. Now look at 18th verse. 18வது வசனத்திலே பார்க்கிறோம். Can any of you read 18th verse? 18வது வசனத்தை யாராவது வாசிங்க. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியானாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சம்பந்தன். Hallelujah. Hallelujah. Listen to this carefully. கவனமா கவனிங்க. How did he come to know about David? எப்படி தாவீதை குறித்து இவனுக்கு தெரிஞ்சது? First he was only good looking. முதலாவது அழகிய ரூபமுள்ளவன். Now he has more. இப்போ அவனுக்கு இன்னும் அதிகமாகுது. Now someone is telling, இப்போ ஒருவர் சொல்லுகிறான், oh, he can play instrument nicely. அவன் இசை வாசிப்பதில் தேறினவன். How did this man come to know that he can play instrument nicely? எப்படி இந்த வேலைக்காரனுக்கு இது தெரிந்தது? Hallelujah. Hallelujah. I strongly feel that that servant is another prophet. நான் அதிகமா ஆணித்தரமா நம்புறேன் அந்த வேலைக்காரன் ஒரு தீர்க்கதரிசி என்று. He told something that even David did not know. தாவீதுக்கு தெரியாதத கர்த்தர் அந்த வேலைக்காரனுக்கு தெரிப்படுத்தினார். He told something that David had in him. அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான் தாவீதுக்குள்ள இருக்கிறத. Hallelujah. Hallelujah. Even David did not know what he had. தாவீதுக்கு தெரியாத அவனுக்குள்ள என்ன இருக்குது என்று. What all they came to know about him? என்னலாம் அவனுக்குள்ள இருந்தது கண்டுபிடித்தார்கள். Oh, he can play his instrument nicely. அவன் வாசிப்பதில் தேறினவன். Not only that, அது மாத்திரம் அல்ல. that man said he is a man of war. அவன் யுத்த வீரன். David did not know to carry a sword also by then. அதுவரைக்கும் அவன் கையில கத்திய கூட தூக்கினது இல்ல. He just know to take stones. அவன் கையில எல்லாம் கூழாங்கல் தான் இருக்கும். Hallelujah. Hallelujah. He could not even wear the armor of Saul. அவன் போர் வச்ச வஸ்திரங்களை கொடுத்த சவுலுடைய வஸ்திரத்தை கூட வேர் பண்ணது கிடையாது. Then how did this man come to know that he is a man of war? எப்படி இந்த வேலைக்காரனுக்கு தெரியும் யுத்த வீரன் என்று? He told something that David had. தாவீதினிடத்துல உள்ள சில காரியத்தை அவன் சொல்லுகிறான். Hallelujah. Hallelujah. The more you are in the presence of God, நீங்கள் எவ்வளவு அதிகமா தேவ பிரசன்னத்தில் the இருக்கிறீர்களோ, more you are in the presence of God, எவ்வளவு அதிகமா தேவ பிரசன்னத்தில் you இருக்கிறீர்களோ, will not only have, அவன் அது உள்ளவன் மாத்திரமல்ல, you will be given more. இன்னும் அதிகமாய் You கொடுக்கப்படும். will be given more. அதிகமாய் கொடுக்கப்படும். I strongly feel even as you are listening to the word of God, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது the Lord has started pouring out on you something special. ஆண்டவர் சில விசேஷித்த காரியங்களை உங்க மேல வைக்க விரும்புகிறார். He wants to pour out in you something special. ஆண்டவர் உங்களுக்கு விசேஷித்த காரியங்களை வைக்க விரும்புகிறார். He wants you to be a person who has. ஆண்டவர் உங்களை உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். Oh, the Lord made David something special. ஆண்டவர் தாவீதை விசேஷித்தப்படுத்தினார். And now he wants to elevate him before the king. ஆண்டவர் இப்பொழுது ராஜாவுக்கு முன்பதாக உயர்த்த விரும்பினார். Hallelujah. Hallelujah. David came தாவீது வந்தான். and he was playing the same instrument that he played before the sheep. ஆடுகளுக்கு முன்பதாக வாசித்த அதே இசையை இப்பொழுது ராஜாவுக்கு முன்பதாக வாசிக்கிறார். Before that, when he played the instrument, only two things happened. முன்பதாக இசை வாசித்தால் ரெண்டு காரியம் நடக்கும். The sheep ate 100 grams grass more. 100 கிராம் இலையை நல்ல அதிகமா சாப்பிடும். And the sheep used to sleep nicely looking at the music, listening to the music. அந்த இசையை கேட்டு நல்லா அந்த ஆடுகள் எல்லாம் தூங்கும். Even David did not know what his music contained. மியூசிக்ல என்ன இருக்குதுன்னு தாவீதுக்கு தெரியவே தெரியாது. Hallelujah. 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 Oh, but God knows something. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் சில காரியங்கள். Hallelujah. Hallelujah. He played the same music. அவன் அதே மியூசிக் தான் வாசிக்கிறாய். Even David did not know this. ஆனா தாவீதுக்கு தெரியாது. But God said, you have David. தாவீதே உனக்குள்ள இருக்குது. David, you have. நீ வைத்திருக்கிறாய். You have. நீ வைத்திருக்கிறாய். What did he have? நீ என்ன வைத்திருக்கிறாய்? He had the anointing beside the music. நீ அபிஷேகத்தோடு வாசிக்கிற இசையை வைத்திருக்கிறாய். Oh, when he was playing the same instrument, நீ அதே இசையை வாசிக்கும் போது, oh, devil flew from there. பிசாசுகள் ஓடும். He said, what is this music? அது இசை என்ன இசை? What is this music? என்னது அது இசை? Oh, I can't tolerate. அதை என்னால தாங்கிக் கொள்ள I முடியாது. can't tolerate. அதை என்னால சகிக்க முடியல. Oh, the evil spirit ran away. பிசாசுகள் ஓட ஆரம்பித்தது. Whenever the spirit came, எப்பொழுதெல்லாம் பிசாசு வந்ததோ, David used to play. தாவீது வாசிப்பான். Oh, and the spirit ran away. பிசாசுகள் ஓடும். Slowly the spirit felt. கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு விலகினது. If I'm here, this fellow will torture me to death. If I'm here, this fellow will torture me to death. நான் இங்க இருந்தேனா இந்த மனிதன் என்ன கொல்ல பார்ப்பான். Oh, what is this instrument he is playing? என்ன இன்ஸ்ட்ருமென்ட் அவன் ப்ளே Whenever பண்றான்? he is playing, fire is coming upon me. எப்பொழுதெல்லாம் இவன் இசை வாசிக்கிறானோ அக்கினி இறங்குகிறது. Oh, that spirit went off forever. பிசாசு வெளியே எப்பொழுதுமே ஓடி விடுகிறது. Hallelujah. Hallelujah.
Hallelujah. Hallelujah. That spirit never came back. அந்த பிசாசு திரும்ப வர முடியல. Saul kept him for some days. சவுல் சில நாள் வைத்திருக்கிறார். The Lord elevated him before Saul. தாவீதை கர்த்தர் சவுலுக்கு முன்பதாக உயர்த்தினார். கரங்களை தட்டி to Saul that he has something. ஆண்டவர் நிரூபித்தார் இவனுக்குள்ள ஒரு காரியம் இருக்கிறது. He has something. இவனுக்குள்ள சில காரியம் இருக்கிறது. He has something. இவனுக்குள்ள சிலவை இருக்கிறது. Oh my dear brother, my dear sister, you have something. அன்பு சகோதரியே சகோதரனே, நீ சில காரியங்களை வைத்திருக்கிறாய். You have something. உங்களுக்குள்ள விசேஷித்த காரியங்கள் இருக்கிறது. I see something very clearly. நான் ஒரு சில காரியத்தை தெளிவாய் பார்க்கிறேன். God has kept some swords in your hand. உங்க கையில கர்த்தர் சில பட்டயத்தை வைத்திருக்கிறார். But you are folding the sword and keeping. நீங்கள் அந்த பட்டயத்தை உறையிலே போட்டு வைத்திருக்கிறீர்கள். You are not removing the sword and using the sword. நீங்கள் உறையிலிருந்து வெளியே எடுக்க பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள். Today God is telling, remove your sword and start using it. ஆண்டவர் சொல்லுகிறார், உறையிலிருந்து வெளியே எடுத்து பயன்படுத்த ஆரம்பி. You have. நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். For the one who has, more will be given. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். David came back to his house. தாவீது தன் வீட்டுக்கு திரும்ப வருகிறான். What happened? என்ன நடந்தது? What happened? என்ன நடந்தது? Did the father gave on one more chair and told, sit beta, now you are anointed musician? செல்ல பிள்ளையே வந்து சேர்ல உட்காரு, நீ நல்ல இசை வாசிக்கிறதுல தேறிட்டேன்னு சொன்னாரா? I think what his father had told was, என்ன அவங்க அப்பா சொல்லிருப்பாரு? you fellow, you became a band fellow, orchestra fellow. இப்பொழுது நீ ஒரு இசை அமைப்பாளரா மாறிட்ட. Who will take care of the sheep? இப்பொழுது இந்த ஆட்டுக்குட்டிகளை யார்ப்பா மேய்ப்பா? Did you go on a holiday to resort to the king? நீ போய் விடுமுறைக்கு அங்க ராஜாவுடைய அரண்மனைக்கு போயிட்டு வந்தாயா? Every day I was taking care of the sheep. ஒவ்வொரு நாளும் நான் தான் பார்த்திருக்கிறேன். I had to send some servant. நான் சில வேலைக்காரர்களை அனுப்பி இருக்கிறேன். Go, take the sheep and go. இப்போ வா நேரம் வந்துருச்சு, போ வேலையை பாரு. There will be people who will press you down. எப்பொழுது சில மனிதர்கள் இருப்பார்கள் உங்களை கீழே தள்ள. Praise the Lord for them. அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord for them. அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Your own family members will push you down. உங்க சொந்த குடும்பம் உங்களை கீழே தள்ளும். They'll say, what did you preach? நீ என்ன பிரசங்கம் பண்ணுவ? What did you pray? நீ என்ன ஜெபிப்ப? Good for nothing நீ fellow. ஒன்றுக்கு உதவாதவன். Sit down. உட்காரு. You are waste. நீ பிரயோஜனமற்றவன். Praise the Lord for such people. அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. The world looks at you and says you are waste. இந்த உலகம் உங்களை பார்த்து நீ விருதாவானவன், விருதா என்று சொல்லலாம். But God looks at you and say you have something special. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள். For the one who has, உள்ளவன் எவனோ, for the one who has, உள்ளவன் எவனோ, more will be given. அதிகமாய் கொடுக்கப்படும். Much more in abundance. பரிபூரணமாய் கொடுக்கப்படும். Hallelujah. 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 After few days, சில நாட்கள் கழித்தது, God said, ஆண்டவர் சொன்னார், you have man. உனக்கு இருக்குது. If you are person who has, நீ உள்ளவன் என்றால் you cannot be sitting in the same position. நீ அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. Your own people will tell you you are good for nothing, you have to be in the same position. உன் குடும்பத்தார் சொல்லலாம், நீ இப்படிதான் இருக்கணும், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், நீ ஆடு மேய்க்கணும். But there is a God in heaven. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். God in heaven. பரலோகத்தில் இருந்து பார்க்கிற தேவன் இருக்கிறார். Who will not leave you. ஆண்டவர் உங்களை விடுகிறவர் அல்ல. Who will not leave you. அவனை விடுகிறவர் அல்ல. No, David, you have. என்ன இருக்குதோ You have. இருக்குது. I have given you more. நான் அதிகமா கொடுக்க போறேன். I have given you more. நான் உனக்கு அதிகமா தந்திருக்கிறேன். You cannot sit idle. நீ அப்படியே விருதாவா இருக்க முடியாது. The world needs you. உலகம் உன்னை தேவை. Oh, Israel needs you. உலகத்திற்கு நீ தேவை. There was another situation. இன்னொரு காலம், One man called Goliath came. கோலியாத் வருகிறான். It was not David for Goliath. தாவீதுக்கு கோலியாத் அல்ல. It was Goliath for David. கோலியாத்துக்கு தாவீது. What do I mean by that? இதுல இருந்து என்ன? To elevate David, God kept Goliath there. கோலியாத்தை அழிக்க கர்த்தர் தாவீதை வைத்திருந்தார். Hallelujah. Hallelujah. To show to the entire world who he is, God brought a Goliath before Israel. எதற்காக எல்லா உலகத்திற்கு முன்பதாக கர்த்தர் கோலியாத்தை கொண்டு வந்தார்? The Lord wants to prove that David has something. ஆண்டவர் நிரூபிப்பதற்காக தாவீதினிடத்தில் ஒரு காரியம் இருக்கிறது என்பதை. When you have something, உங்களிடத்தில் சில காரியம் இருக்கும்போது no one will have that. யாரிடத்துல இருக்காது. No one will have that. யாரும் அதை வச்சிருக்க முடியாது. Only you can do that. நீங்க மாத்திரம் தான் அதை செய்ய முடியும். Only you can do that. நீங்க மாத்திரம் தான் அதை செய்ய முடியும். Goliath came.
கோலியாத் வந்தா for 40 days he was terrorizing Israel. 40 நாள் எல்லாரையும் கலங்க பண்ணுகிறான். Oh, everyone was scared, எல்லாரும் பயந்து போயிருக்கிறார்கள், terrified. எல்லாரும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள். Oh, who can face this giant? யார் இந்த கோலியாத்தோடு மேற்கொள்ளுவா? Oh, who can go and fight against him? யார் இந்த கோலியாத்தோடு யுத்தம் பண்ணுவா? Same David, அந்த அதே தாவீது. how did his family look at him? எப்படி அந்த குடும்பம் அவனை பார்த்தார்கள்? You are only a tiffin carrier boy. நீ ஒரு பாத்திரம் சுமக்கிற வாலிபன். You take some snacks. சில தின்பண்டங்களை கொண்டு போலாம். Father would have told some servants to make some nice murukula and keep. நல்ல முறுக்குலாம் செஞ்சு கொடுங்க. You take it to your brothers. நீ நல்லா உன் சகோதரர்களுக்கு கொண்டு போ. You don't have anything, you're good for nothing. நீ ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாதவன். You take this and go. இத பிடிச்சு கொண்டு போய் யுத்தத்துக்கு கொண்டு போய் That is all you can do. அது மட்டும் தான் நீ செய்ய முடியும். He went. அவன் போனா. He went. போனா. Now இப்பொழுது when he saw Goliath. கோலியாத்தை பார்க்கிறான். Now he saw Goliath. கோலியாத்தை பார்க்கிறான். Listen to this carefully. கவனமா கவனிங்க. Oh, second time. இரண்டாவது முறை Someone said, ஒருவன் சொன்னான், David has this. தாவீதுக்குள்ள இது இருக்குதுன்னு. Even David did not know that he had. தாவீதுக்கு கூட தெரியாது அது அவனுக்குள்ள இருக்குன்னு. Third time. ஆனா மூன்றாவது முறை. Now David was convinced that he has. ஆனா இப்பொழுது தாவீது அறிக்கை பண்ணுகிறான் இதுக்குள்ள இருக்குதுன்னு. Hallelujah. Hallelujah. David came to know he has. தாவீது அறிந்து கொண்டான் அவனுக்குள்ள இருக்கிறது என்று. When he went and saw Goliath. கோலியாத்தை பார்க்கும்போது When he saw all the other fellow Israelites. எல்லா இஸ்ரவேலரை பார்க்கறான். All were getting scared. எல்லாரும் கலங்கி இருக்கிறார்கள். But David looked at Goliath and said. கோலியாத்தை பார்த்து தாவீது சொன்னா. He did not look at his size. அவன் உருவத்தை பார்க்கல. He did not look at his experience. அவனுடைய அனுபவத்தை பார்க்கல. He did not look at his qualification. அவனுடைய தகுதியை பார்க்கல. He looked at only one thing. ஒரே காரியத்தை பார்க்கறான். You are uncircumcised Philistine. நீ ஒரு விருத்த சேதனம் பண்ணாத பெலிஸ்தியன். You have come against my God. நீ என்னுடைய தேவனுக்கு விரோதமாய் I வருகிறாய். will come against you. நான் உனக்கு விரோதமாய் வருவேன். Hallelujah. 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 For the very first time, முதலாவது முறையாக David came to know that he has something. முதலாவது தாவீது அறிந்து கொள்கிறான் எனக்குள்ள ஒன்று இருக்கிறது. For the first time David came to know. தாவீது முதலாவது அறிந்து கொள்கிறான். Yes, I can go and face David. எனக்கு முடியும் தாவீது கோலியாத்தை மேற்கொள்ள என்னால முடியும். Yes, I can go and face him. நான் கோலியாத்தை மேற்கொள்ளுவேன். For the very first time, முதலாவது முறையாக all the other people looked at him and said, எல்லாரும் அவனை பார்த்து சொல்றாங்க, you're just a small boy. நீ ஒரு சின்ன பையன். The elder brother looked at him and said, மூத்த குமாரன் பார்த்து சொல்லுகிறான், you're a naughty fellow. நீ ரொம்ப குறும்புகாரமாக. I know why you came here. நீ எங்க வந்தன்னு எனக்கு தெரியும். You want to look at the battle? நீ வந்து வேடிக்கை பார்க்க தானே வந்த. Who will take care of the sheep? யார் இந்த ஆடுகளை பார்ப்பா? He looked at his brother and said, அவன் சகோதரர்களை பார்த்து சொன்னான், is there not a cause why I have come here? நான் இங்க வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ? Listen to this carefully. கவனமா கவனிங்க. One time will come. நேரம் வருகிறது. One time will come. நேரம் வருகிறது. One time will come. நேரம் வருகிறது. You will know that you have something. நீங்க அறிந்து கொள்வீர்கள் உங்களுக்குள்ள இருக்கிறதை. Till then the Lord will not leave you. அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை விட மாட்டார். Till then the Lord will not leave you. அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். You will know that you have something in you. உங்களுக்குள்ள இருக்கிறதை நீங்க அறிந்து கொள்ளுகிற வரைக்கும் கர்த்தர் கைவிட மாட்டார். Hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Hallelujah. Oh, David came to know he has something. தாவீது அறிந்து கொள்கிறான் அவனுக்குள்ள ஏதோ இருக்கிறது. This time no one went and told David you have something. இப்பொழுது யாரும் தாவீதினிடத்துல போய் சொல்லல உனக்குள்ள இருக்குன்னு. David was convinced he has something. அவனுக்குள்ள இருக்கிறதை அவன் உணர்ந்து கொள்கிறான். Saul looked at him and said, சவுல் அவனை பார்த்து சொல்கிறான், oh, I appreciate your courage. நான் உன்னுடைய தைரியத்தை பாராட்டுறேன். What do you have? உன்கிட்ட என்ன இருக்குது? Oh, David said, தாவீது சொன்னான், I had. என்கிட்ட இருக்குது. The Lord gave me more. ஆண்டவர் எனக்கு அதிகம் கொடுத்திருக்கிறார். Gave me more. ஆண்டவர் அதிகம் கொடுத்திருக்கிறார். He has given me more. அதிகம் கொடுத்திருக்கிறார். And he told something. ஆனால் அவன் ஒன்னு சொல்லுகிறான். In 34th verse he says, 17th chapter 34th verse. 17வது அதிகாரம் 34வது வசனத்தை பார்க்கிறோம். He said, King, I was alone. நான் தனியாக இருந்தேன். Oh, one lion came and one bear came. ஒரு சிங்கம் ஒரு கரடியும் வந்தது. When they came against me, அது எனக்கு விரோதமாய் வந்தபோது I just took hold of the beard of the lion and killed him. அதன் தாடையை பிடித்து நான் அடித்து கொன்று போட்டேன். I don't know if Tamil Bible says like that in 34th verse. 34வது வசனத்தை வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். 35 வாசிங்க.
அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து Hallelujah. அதை அடித்து கொன்று போட்டேன். ஆமென். The Lord proved to David that he had something special. ஆண்டவர் நிரூபித்தார் தாவீதுக்குள்ள ஒரு காரியம் இருக்குது. He was only 15 or 16 years old. அவன் 15 16 வயது தான் இருக்கும். When a lion came against him, சிங்கம் அவனுக்கு விரோதமாய் வரும்போது he knew that he had something. அவனுக்குள்ள இருக்கிறத அறிய ஆரம்பித்தான். He held the lion by its beard. அவன் தாடையை பிடித்து, Bible doesn't say it was a cub, but it was a lion. ஆண்டவர் அது பைபிள்ல தெளிவா போட்டுருக்கு. அது சிங்க குட்டி அல்ல, அது சிங்கம். Hallelujah. Hallelujah. It was a lion. அது சிங்கம். He caught hold the lion by the beard and killed it. அவன் தாடையை பிடித்து கிழித்து அதை கொன்று போட்டான். That time he came to know that he has something. நேரம் வந்தது, அவன் அறிந்து கொண்டான் அவனிடத்தில் உள்ளதை. And that's why he went and told to Saul, அதனால தான் சவுலை பார்த்து சொல்லுகிறான், Saul, I have. என்னிடத்துல இருக்கிறது. I have in abundance. என்னிடத்துல பரிபூரணமாய் இருக்கிறது. He took him some stones and he went. அவன் கையில் இருக்கிற கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு You know போகிறான். what Goliath said? கோலியாத் என்ன சொன்னா? Am I a dog? நான் ஒரு நாயா? And only David came to know. அப்பொழுதுதான் தாவீதுக்கு தெரிய வந்துச்சு, I killed a lion and a bear. நான் சிங்கத்தையும் கரடியே கொன்னுட்டேன். Now only I came to know you are only a dog. நீ இப்போதுதான் நீனே சொல்லிட்ட நீ நாய் தான் என்பதை. That's why God told me to pick up some stones. அதனால தான் கர்த்தர் ஒரு சில கற்களை மாத்திரம் எடுக்க சொன்னார். For dog, stones are enough. நாய்க்கு கல்லு போதும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. The Lord gave. The Lord gave. ஆண்டவர் கொடுத்தார். Why did he give? ஏன் கொடுத்தார்? Because he had. அவன்கிட்ட இருந்துச்சு. For the one who has, உள்ளவனவனோ more will be given. அதிகமாய் கொடுக்கப்படும். Not only more will be given, அதிகமாய் மாத்திரம் அல்ல, but the Lord will show to the entire world who he is. ஆண்டவர் முழு உலகத்திற்கு தெரிய பண்ணுவார் நீ யார் என்பதை. The Lord showed to his family who David was. தாவீது யார் என்பதை குடும்பத்திற்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். Now the Lord showed to the king who David was. கர்த்தர் இப்போது ராஜாவுக்கு முன்பதாக தாவீது யார் என்பதை Now நிரூபிக்கிறார். he's showing to the entire Israelites who David is. இப்பொழுது கர்த்தர் முழு இஸ்ரவேலுக்கு முன்பதாக கர்த்தர் யார் என்பதை நிரூபிக்கிறார். Because David came to know that he has something. இப்பொழுது தாவீதுக்குள்ள இருக்கிறதை அவன் அறிந்து கொண்டபடியால் When he killed Goliath, அவன் கோலியாத்தை கொன்னபோது the entire Israelites came to know. முழு இஸ்ரவேல் ஜனங்களும் அறிந்து கொண்டார்கள். From that time onwards, அந்த நேரம் முதல் David never went back to take care of his sheep. அந்த நேரம் முதல் தாவீது திரும்ப ஆடுகளை மேய்க்க போகவில்லை. From which time? எந்த நேரமிலிருந்து? From the time David came to know that he has. எப்பொழுது தாவீது அறிந்து கொண்டானோ அவனுக்குள்ள இருக்கிறதை. Hallelujah. Hallelujah. From the time David came to know he has. அவனுக்குள்ள இருக்கிறதை அறிந்த பிற்பாடு Now the Lord said, ஆண்டவர் சொன்னார், I was waiting for this time. நான் இப்போ இதுக்காக தான் I காத்திருந்தேன். was waiting for this time. இதுக்காக தான் காத்திருந்தேன். David, till you come to know and you are convinced you have, நீ உள்ளதை கண்டுபிடித்து உணரும் அளவு I will keep on giving you. நான் உனக்கு தந்து கொண்டே I இருப்பேன். will keep on giving you. நான் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன். You will be doing some special things what others did not do. யாரும் செய்ய முடியாத விசேஷித்த காரியங்களை நீ செய்வாய். I will make you do some things what other people do not do. யாரும் செய்ய முடியாத சில காரியங்களை நீ செய்வாய். You will do some things what no one else can do. யாரும் சிலர் செய்ய முடியாததை நீ செய்து முடிப்பாய். Because I have known you to be a person who has. நான் அறிந்து கொண்டேன் நீ உள்ள மனிதனாய், நீ பெற்றுக்கொண்டவனாய். Oh, he was given more. நீ அதிகமாய் He பெற்றுக்கொள்வாய். was given in abundance. நான் உனக்கு அதிகமாய் தருவேன். And now the entire Israelites started talking about him. முழு இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். Oh, they started singing. அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள். They said Saul killed 1,000. சவுல் கொன்றது 1000, David killed 10,000. தாவீது கொன்றது 10000. No more turning back. எல்லாம் திரும்புகிறது. No more turning back for David. இனிமே பின்மாற்றம் இல்லை. Oh, only going forward. இனி முன்னோக்கி செல்வேன். Wherever he went, the Lord blessed him. இனி தாவீது சென்ற இடமெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். No doubt he was running away from Saul. அவன் சாவுலை விட்டு விலகி ஓடினது But உண்மைதான். he never came back to take care of his sheep. ஆனால் ஆடுகளை மேய்க்க திரும்பி வரவில்லை. He never came back to his family. அவன் தன் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை. His father knew that he is someone special. இப்பொழுது அவன் தகப்பன் அறிந்து கொண்டான் இவன் ஒரு விசேஷித்தவன் என்பதை. His brothers knew that they cannot touch him. இப்பொழுது சகோதரர்கள் அறிந்து கொண்டார்கள் அவனை தொட முடியாது என்பதை. There will come a time. இதோ ஒரு நாள் வருகிறது. There will come a time. இதோ ஒரு நாள் வருகிறது. Oh, the Lord is talking to someone here. ஆண்டவர் ஒரு சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். There will come a time இதோ நாள் வருகிறது. when people thought they can match you. ஆண்டவர் ஜனங்கள் நினைக்கிறார்கள் உங்களோடு ஒப்பிடலாம் என்று. But after the third plague, ஆனால் மூன்றாவது தடவைக்கு பிற்பாடு, when the third plague happened in the land of Egypt by Moses, மூன்றாவது வாதை உண்டான பிற்பாடு, when he hit the dust and lice came out,
கோலை எடுத்து அடித்த போது புழுதி வெளியே வருகிறது. பேன்கள் வந்த பொழுது, when lice came out, பேன்கள் வந்த பொழுது, at that time the magicians looked at him and said, அந்த மந்திரவாதிகள் அவனை பார்த்து சொன்னார்கள், oh, this is a finger of God. இது தேவனுடைய விரல். Now we cannot match. இப்பொழுது இவர்களோடு நாம் செய்ய முடியாது. Now we cannot match. இதை நம்மால செய்ய முடியாது. There will come a time. இதோ நாள் வருகிறது. There will come a time. இதோ நாட்கள் வருகிறது. When the Lord sees you that you have something. ஆண்டவர் உங்களை உள்ளவர்களாய் பார்த்தால், the Lord might have seen you as a person who has holiness. உங்களிடத்தில் பரிசுத்தம் உள்ளதை கர்த்தர் பார்த்தால், he has seen one fruit. உங்களிடத்தில் ஒரு கனி இருக்கிறதை பார்த்தால், the Lord would have looked at you and said, you are a man of righteousness. ஆண்டவர் உங்களை பார்த்து நீதியுள்ள மனிதன் என்று சொன்னால், God might have looked at you and said, you have something. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ உன்னிடத்தில் உள்ளது இருக்கிறது. and you were faithful with that little. நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால், I will start giving you. நான் இன்னும் கொடுக்க ஆரம்பிப்பேன். for the one who has, to him only more will be given. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். till when it will be given? எப்பொழுது கொடுக்கப்படும்? till you will get convinced that you have something. நீங்க உங்க உணர்ந்து கொள்ளும்போது, என்னிடத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும்போது கொடுக்கப்படும். and once you start having that, நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளும்போது, the entire world will know that you have something. முழு உலகமும் அறிந்து கொள்ளும் உங்களிடத்தில் விசேஷித்தது இருக்கிறது. oh, the world came to know what David had. தாவீதுக்குள்ள என்ன இருந்தது என்பதை முழு இஸ்ரவேல் அறிந்து கொண்டார். there came a time. இதோ நாள் வந்தது. Joseph came to know what he had. யோசேப்புக்குள்ள என்ன இருந்தது என்பதை அவன் அறிந்தான். oh, the entire world came to know that Joseph had something special. யோசேப்புக்குள்ள விசேஷித்த ஒன்று இருந்தது என்பதை முழு உலகமும் அறிந்தது. the entire world came to know that Moses had something special. மோசேக்குள்ள விசேஷித்த நன்மை இருந்ததை முழு ஜனமும் அறிந்தார்கள். my dear brother, my dear sister, அன்பு சகோதரியே, சகோதரனே, the world will come to know that you have something special. உங்களுக்குள்ள விசேஷித்த ஒன்று இருக்கிறதை ஜனங்கள் அறிவார்கள். you were doing something free of cost. இப்பொழுது நீங்கள் இலவசமாய் செய்யலாம். and you did not know that what you had was special. உங்களுக்குள்ள என்ன விசேஷித்தது இருக்கிறது என்பது தெரியாமல் but இருக்கலாம். the Lord will make you know that it is special. ஆண்டவர் ஆனால் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறார் உங்களுக்குள்ள இருக்கிற விசேஷித்ததை. in the jail when Joseph was there, சிறைச்சாலையிலே யோசேப்பு இருக்கும்போது, two people got dreams. ரெண்டு பேர் சொப்பனம் கண்டார்கள். and Joseph interpreted the dreams. அந்த சொப்பனத்தை யோசேப்பு அதன் விரிவாக்கம் பண்ணுகிறார். it was free of cost. அது இலவசமா நடந்தது. people who got the interpretation of the dream also did not say, oh thank you, did not say that also. சொப்பனத்துக்கு விளக்கம் பெற்றவர்கள் கூட அதற்கு நன்றி சொல்லவில்லை. he did not even get thanks for that. அதற்கு நன்றி சொல்ல கூட நேரம் இல்லை. but there came a day. ஆனா டைம் வந்தது. there came a day. நேரம் வந்தது. when no one could understand what he had. அவனுக்குள்ள இருக்கிறதை யாரும் புரிந்து கொள்ளல. God made the king understand what he had. ஆனா ராஜாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் அவனுக்குள்ள இருக்கிறதை. what he did free of cost. அவன் என்ன இலவசமாக கொடுத்தானோ, what he did not even receive thanks for. ஆனா யாரிடத்துல நன்றி கூட அவன் ஏற்றுக்கொள்ள முடியலையோ. there was a king. டைம் வந்தது, நேரம் வந்தது. he gave the same thing to the king also. அவன் ராஜாவுக்கு அதே தான் சொல்லுகிறான். but the king is looking at him and saying, ஆனா ராஜா அவனை பார்த்து சொன்னா, oh Joseph, ஓ யோசேப்பே, there is no one like you in my entire kingdom. இந்த முழு உலகத்துல என்னுடைய ராஜ்யத்துல உன்ன மாதிரி யாருமே இல்ல. Joseph, you are special. நீ விசேஷித்தவன். Joseph, you have. நீ வைத்திருக்கிறாய். you have. நீ வைத்திருக்கிறாய். you have. நீ வைத்திருக்கிறாய். my dear brother, my dear sister, அன்பு சகோதரனே, சகோதரியே, oh because you have come into the presence of the Lord, நீ தேவ சமூகத்துல வந்திருக்கும்போது the Lord is clearly saying, ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், today you will become someone who has. நீ வைத்திருக்கிற மனிதனாய் மாறப் போகிறாய். shall we all close our eyes and come on our knees? எல்லாரும் முழங்கால் படியிட்டு எல்லாரும் கண்களை மூடுவோமா? much time we will pray for some time. ஆண்டவருடைய சமூகத்துல நேரம் குறைவா இருக்கனால கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். the Lord has found you to be a person who has. ஆண்டவர் உங்களை கண்டுபிடித்திருக்கிறார் உள்ளவர்களாய். you have. நீ உள்ளவன். you have. நீ உள்ளவன். if you have, more will be given. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். till you have in abundance, the Lord will keep on pouring it. நீ பரிபூரணம் அடையும் வரைக்கும் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். till you are convinced that you have, the Lord will keep on giving it. நீ உணர்ந்து கொள்ளுகிற வரைக்கும் உன்னிடத்துல உள்ளதை உணரும் வரைக்கும் கர்த்தர் கொடுப்பார். till the entire world comes to know that you have, the Lord will be going on giving you. இந்த முழு உலகமும் அறிந்து கொள்ளுகிற வரைக்கும் கர்த்தர் உன்னை கொடுக்க போகிறார். are you ready to receive? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தம்? are you ready to receive? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தம்? when you are in God's presence, இந்த பிரசன்னத்துல தேவ சமூகத்தில், oh you will receive. இப்பொழுது பெறுவீர்கள். and you will have something. நீங்கள் சில காரியத்தை வைத்திருக்கிறீர்கள். you will have something. நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். today you are
are going to receive something அதை பெறப் போகிறீர்கள். that authorities need. அந்த அதிகாரம் தேவை. Oh, that kings need. ராஜா தேவை. God is keeping that in you. அதை ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். Some authority needs that desperately. ஆண்டவர் சில அதிகாரங்களை நிச்சயம் வைத்திருக்கிறார். Oh, what that authority needs, God is keeping in you. என்ன அதிகாரம் தேவையோ அதை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். God is giving you something special. ஆண்டவர் விசேஷித்ததை வைக்க போகிறார். Something special. விசேஷித்ததை. Because you have come into the presence of God. நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறபடியா. Will you cry out to the Lord and say, ஆண்டவரை நோக்கி எல்லாரும் கேட்க முடியுமா? Lord, I want to receive, Lord. நான் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். I want to receive, நான் Lord. பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். Oh, David first had 2 things. முதலாவது தாவீது 2 காரியத்தை செய்தார். Then he got 4 things. பிற்பாடு 4 காரியம். Then he had an abundance. பிற்பாடு அதிகமாய் பரிபூரணமாய் பெற்றுக்கொண்டார். Small child சின்ன குழந்தை had the ability to kill lion, bear and a dog. ஒரு கரடியை ஒரு சிங்கத்தை கொல்ல முடிந்தது என்றால், கோலியாத்தை கொல்ல முடிந்தது என்றால், Oh, he could even kill the dog Goliath. அவன் ஒரு நாயாகிய கோலியாத்தை கொல்ல முடியும் என்றார். Oh, thank you, Jesus. The Lord is telling, ஆண்டவர் சொல்கிறார், oh, you will receive something special. ஆண்டவர் சொல்கிறார், நீ விசேஷித்தது ஒன்றை பெறப் போகிறாய். Provided you ask. நீ ஏன் கேட்க மாட்டாய்? Provided you ask for நீ it. கேட்டால் கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். If you desire, நீ ஆர்வத்தோடு இருந்தால், if you desire, நீ தாகத்தோடு இருந்தால், you will receive. நீ பெற்றுக்கொள்ளுவாய். For the one who has, உள்ளவனவனோ more will be given. அதிகமாய் கொடுக்கப்படும். 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 கரங்களை தட்டி ராபாக்கா பெற்றுக்கொள்ளுங்க எல்லாரும். Anointing of David. அதே அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. For 2 minutes will you all pray and ask the Lord. எத்தனை பேர் 2 நிமிடம் God எல்லாரும் wants கேட்க to போறீங்க? listen to your voice. ஆண்டவர் உங்க சத்தம் கேட்கணும். 2 நிமிடம் நீங்களா பேசுங்க. Lift up your voice and pray. நீங்களா உங்க சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. Lord, I want to be in the person who has. நான் உள்ள மனிதனாய் மாற விரும்புகிறேன். Oh, thank you, Jesus. Only to the one who has more will be given. உள்ளவனுக்கு தான் கொடுக்கப்படும். Only for the one who has will be given. உள்ளவனுக்கு மாத்திரம் கொடுக்கப்படும். Oh, the Lord will keep on giving you and elevating you. ஆண்டவர் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்த விரும்புகிறார். He will be elevating you ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். till the world recognizes who you are. உலகம் அறிந்து கொள்ளுகிற வரைக்கும் உங்களை உயர்த்துவார். Till one point you will be taking care of your sheep. நீங்கள் உங்கள் ஆடுகளை விட்டு வெளியே வருகிற வரைக்கும். Oh, till some time only you will be taking care of your sheep. சில காலம் உங்கள் ஆடுகளை பார்ப்பீர்கள். But after some time, சில காலத்துக்கு பிற்பாடு, after some time, சில காலத்துக்கு பிற்பாடு your father will not have the bravery or guts to tell you to come and take care of the sheep. உங்களை திரும்ப வந்து ஆடுமே என்று சொல்லுகிற தைரியம் உங்க அப்பாவிடத்தில் இருக்காது. Because the father has come to know உங்க தகப்பன் அறிந்து கொள்வார் that his son is not the shepherd of his sheep but the shepherd of Israel. என்னுடைய மகன் ஒரு சாதாரண ஆடுகளுக்கு மேய்ப்பன் அல்ல, முழு இஸ்ரவேலுக்கு மேய்ப்பன் என்பதை உன் தகப்பன் அறிந்து கொள்வார். Oh Lord, I pray that you elevate the people who are here, Lord Jesus. இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ உயர்த்த போகிறீர் ஆண்டவரே. Oh Lord, bless them, Lord. ஆசீர்வதியும். Bless them, Lord. ஆசீர்வதியும். Oh, let them receive a special gift from you. உம்முடைய விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெறுவார்களாக. A special talent from you, O Lord. விசேஷித்த திறமைகள். Oh, special grace gifts, Lord. விசேஷித்த கிருபைகள், வரங்கள். Oh, that you want to use in them, O Lord. அவர்கள் பயன்படுத்துவதற்காக நீ Let them receive more. அவர்கள் அதிகமாய் பெறட்டும். Let them receive more. அவர்கள் அதிகமாய் பெறட்டும். Let them receive more. அதிகமாய் பெறட்டும். Let them receive more. அதிகமாய் பெறட்டும். Let them receive more. அதிகமாய் பெறட்டும். Lord, I thank you for speaking to us, Lord. எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். This time we pray, O Lord, நாங்கள் ஜெபிக்கிறோம். that your mighty presence, O Lord, may take care of us as we go back. நாங்கள் திரும்பி போகும்போது உம்முடைய வல்லமையான பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். And before the night ends, இந்த இரவு முடிவதற்கு முன்பதாக Lord, help us to receive something special from you. விசேஷித்த ஒன்றை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Something special from you. விசேஷித்த ஒன்றை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். Thank you for speaking to us. எங்களோடு பேசினதற்காக In நன்றி. Jesus Christ's name pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே
அதுவே கேளுங்க. இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரை பார்த்து கேளுங்களேன், இன்னும் தேவை கிருபை தாரு. ஆண்டவரே என்கிட்ட கொஞ்சம் திறமை தான் இருக்கு, பரவாயில்ல. ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் இரக்க குணம் இருக்கு, இன்னும் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் தான் அபிஷேகம் இருக்கு, பரவாயில்ல, இன்னைக்கு இன்னும் அதிகமா கொடுக்கிறாரு. ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்கு, பரவாயில்ல, இன்னைக்கு அதிலும் அதிகமாய் கொடுக்கிறார். 1 ராஜாக்கள் 17:12 அந்த சாரிபாத் விதவை கிட்ட இருந்தது கொஞ்சம், அதை அதிகமாக்கினாரே. 2 ராஜாக்கள் 4:2 அந்த விதவை கிட்ட இருந்தது கொஞ்சம், என்ன அதை அதிகமாக்கினாரே. யோவான் 6:9 அந்த சின்ன பையன் கிட்ட இருந்தது கொஞ்சம், அதை இன்னும் அதிகமாக்கினாரு. உங்ககிட்ட கொஞ்சம் இருக்குதா, அதை இப்பொழுது ஆண்டவருக்கு முன்பாக தூக்கி காண்பீங்க, பார்க்கலாம். அப்பா என்கிட்ட ஒண்ணு இல்லப்பா, என்கிட்ட இவ்வளவுதான்ப்பா இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் தான்ப்பா இருக்குன்னு அர்ப்பணிங்களே. நீங்க அர்ப்பணிச்சு பாருங்களேன். நீங்க செய்ய வேண்டியதில் என்ன தெரியுமா, உங்ககிட்ட இருக்கிறத அப்பா கிட்ட காண்பீங்க. ஆண்டவர் என்கிட்ட கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்குப்பா, இன்னைக்கு சொல்லுங்க, அதை இன்னும் பல மணி நேரமாய் அதிகமாக்குவா. எனக்கு கொஞ்சம் அந்நிய பாஷை பேச தெரியும்பா, இன்று இரவு அதை பல மடங்கை அதிகமாக்குவா. எனக்குள்ள கொஞ்சம் அபிஷேகம் இருக்குப்பா, இன்று இரவு அதை பல மடங்கை அதிகமாக்குவா. என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்றீங்களா, இன்று இரவு கர்த்தர் அதை நிரம்பி வழிய பண்ணுவாராக, நிரம்பி வழிய பண்ணுவாராக. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நிரம்பி வழியட்டும் அப்பா. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் தானப்பா சொன்னீங்க. எவ்வளவு உள்ளவன்னு நீங்க சொன்னீங்களாப்பா. எங்க கிட்ட எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். எங்க கிட்ட எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். சிலருக்கு கொஞ்சம் தான்ப்பா இருக்கு. இன்னைக்கு அவங்கள நிரப்பிருங்கப்பா, இன்னைக்கு அவங்கள நிரப்பிருங்கப்பா, இன்னைக்கு அவங்கள நிரப்பிருங்க இயேசுவின் நாமத்தில். இன்னும் தேவை கிருபை தாருமே, நிர்மூலமாகாததும் சொல்லுவீங்க, நிற்பதுமோ நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததும் அப்பா, நிற்பதுமோ கிருபை. நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே, காத்து கொள்ள கிருபை தாருமே. 2 கையை உயர்த்தி, இன்னும் தேவை கிருபை தாருமே. இயேசுவின் நாமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, நாங்கள் கேட்ட அந்த சத்தியத்தின்படி தாவீதுக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவர் இன்னும் கொடுத்தீங்க. யோசேப்புக்குள்ள இருந்துச்சு, இன்னும் கொடுத்தீங்கப்பா. ஆரம்பத்தில் அவங்களுக்குள்ள இருந்தது அவங்களுக்கே தெரியலப்பா. ஆனால் ஒரு சூழ்நிலை வந்த பொழுதும், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கர்த்தர் அதை வெளியரங்கமாக்கினேன். இவர்கள் எல்லாரும் இன்னைக்கு கேரி தாற்றங்கரையில ஒருவேளை நீங்க ஒளிச்சு வச்சிருக்கலாம், ஒருவேளை மேல் வீட்டாரில் நீங்க ஒளிச்சு வச்சிருக்கலாம். ஆனால் தீர்க்கமாய் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஒரு காலம் வருகிறது, நீங்கள் கர்த்தரால் வெளியே கொண்டு வந்து உங்களுக்குள்ள இருக்கிறதை கர்த்தர் பல மடங்காய் வெளியே காண்பிப்பாராக என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அந்த எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால நன்றி. செய்து கொடுத்த தேவ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நன்றி. God bless you, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.